இந்த கணக்கில் பாருங்கள், ஓர் எண்ணின் 50%லிருந்து 50ஐ கழித்தால் 50 கிடைக்கும் எனில் அந்த எண் யாதுன்னு கேட்குறாங்க. சிம்பிளுங்க, எந்த ஃபார்முலாவும் சொல்லலை. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், ஒரு எண்ணினுடைய 50%, அந்த எண் அந்த எண் ஈக்குவல் டு எக்ஸுன்னே வச்சிங்களேன். சரி, இப்போது அந்த எண்ணினுடைய 50%, இப்போது எக்ஸு இதனுடைய 50%னா 50/100. அதுலேருந்து எத்தனை கேட்குறாங்க? 50ஐ கழிக்கிறாங்க. சரி, கழிச்சா என்ன கிடைக்கும்? 50 கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு மீசியமாக எடுத்தோம்னா 100 தான் வரும். அப்போ கழிக்கும்போது 100 × 50, அப்போது 50x மைனஸ் 100 × 50 5000 டிவைட் பை 100. இங்கே அதே 50 இருக்கும். ஓகே, இப்போ நம்மளை எக்ஸ் தானே, இந்த 50x அப்படியே வச்சுங்க. இப்போ இது இந்த பக்கம் போனால் 5000 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ 50 × 100 5000. இது இங்கே போனால் பெருக்கல் ஆகிடும். 50 100 5000. இந்த மைனஸ் 5000 இந்த பக்கம் போனால் ப்ளஸ் 5000. ஓகேங்களா? இப்போ ரெண்டுத்தையும் கூட 10000. அப்போ இந்த எக்ஸ் எக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. எக்ஸ் இங்கே அப்படியே வச்சுங்க. இந்த 50 இங்கே வந்தோம். 10000 டிவைட் பை 50. கேன்சல் ஆகிட்டிங்க. 5 கேன்சல் வச்சா 200 வரும். அப்போது ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரிப்ஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.